ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நேற்று வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நம்மளோட சேனலில் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜம் மாணிக்கம் அவங்க ஜோடியும் நெட்டவெளி பாபு ஜோடியும் தான் மெஜாரிட்டியாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஜோடியாக தெரிஞ்சுது. எனக்கு எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா நெட்டவெளி பாபு ஜோடிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காமெடி பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஜோடியாக இருக்கும். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்லாம் அது பார்த்துருக்காங்கல்ல, அதனால் நிறைய பேர் வந்து நெட்டவெளி பாபு ஜோடி தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச வில்லி அல்லது வில்லன் கேரக்டர், அதாவது பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, இந்த வில்லி அல்லது வில்லன் வந்து வந்தால் கதை வந்து கொஞ்சம் நல்லா போகும், இவங்களோட கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்கும், பயங்கரமான வில்லி பயங்கரமான வில்லன் அப்படி நம்ம லிஸ்ட்டில் வச்சுருப்போம்ல. நம்ம இப்போ பார்க்குற சீரியலே பார்த்திங்கன்னா எப்போ இந்த ஆள் வந்தாலே பயமாக இருக்கும், ரொம்ப மோசமான ஆள் மோசமான வில்லி அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இதில் வில்லியோ வில்லனோ உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இதானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சது, இல்லை ரொம்ப பிடிக்காதுனாலும் இந்த வில்லி கேரக்டர் உங்களுக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு இருக்கும்லாம். அந்த மாதிரி யார் அப்படிங்கிறத இன்றைக்கி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மச்சான், சொல்லு, என்ன பண்ணுற? அதெல்லாம் இருக்கட்டும். அது பொண்ணு நான் சொன்ன மாதிரி எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆனாலா? ஒரு டெஸ்ட் தானே வச்சுருக்கோம், காசு கொடுக்கால இல்லையான்னு பண்ணோம், அதுவும் கொடுத்துட்டா. இனிமேல் அடுத்த வர டெஸ்ட் எல்லாம் பார்ப்போம். எங்கே இருக்க? எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, அதான் இங்கே ஒரு வீட்டு முன்னாடி அழகாக கோலம் போட்டிருக்கு, அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கனே உட்காந்துட்டேன். அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி அவட்ட சொல்லு, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை வந்து நான் சரி பண்ணணும்னா எனக்கு 1,00,000 கடன் வேணும். அந்த கடன் அமௌண்ட்டை வந்து சொந்தக்காரங்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் 1 மாதத்துல தந்துடுவேன்னு சொல்லு. அந்த பொண்ணு உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம். உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? நான் யாருன்னே அவளுக்கு தெரியாது, நான் கேட்டால் 1,00,000 தருவாளாக்கும், 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 வாட்டியே பின்னாடி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு பெண்கள் மேலே நிறைய வெறுப்பு இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணணும்னா டெஸ்ட் வைக்கணும். எனக்கு என்னமோ இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பான்னு தோணுது. இல்லை மச்சான், உனக்கு வர வேலையே இல்லையா? அவளுக்கு நான் எதுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கணும்? அவளே பாவம், சொல்றத மட்டும் செய். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, 1,00,000 கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் ஒருடே என்கிட்ட பேசாமலே ஓட போறா. கேட்டு பாருடே. ஐயா ஐயா ஐயா, என் கோலத்தெல்லாம் நாசம் பண்ணி வச்சுட்டானே. ஏய் ஏய், கோலத்துல உட்கார்ந்துருக்கிய எந்திரி, உனக்கு இன்னைக்கு என்ன செய்தேன்னு பாரு. என்ன பாட்டி? என்ன பாட்டி? ஐயோ, கையை கடிக்காதீங்க பாட்டி, பாட்டி. ஐயோ பாட்டி, கடிக்காதீங்க. கோலத்தை அழிக்கியோ? கோலத்தையா அழிக்க? இங்க பாருங்கடா, சூர்யாவுக்கு ஒரு புது காதலி கிடைச்சிட்டு கோட்டிக்கார பாட்டி. ஐயோ, காப்பாத்துங்க. என்ன சூர்யா, புது கேர்ள் ஃப்ரெண்டா? காப்பாத்து. ஏ பாட்டி, கோலத்தை அழிச்சு விட்டாமா, வியாதியில போறவன் கோலத்து மேல வந்து உட்கார்ந்துருக்கான், அதான் லேசா கடிச்சு விட்டேன். லேசாவா? நல்ல கடிச்சிருச்சு. சரி, நீங்க வீட்டுக்குள்ள போங்க. என்ன போட்டோகிராஃபரு? கையை கொடுங்க. இந்த பாட்டி நல்ல கையை கடிச்சிட்டு. ஆமா, அது போட்ட கோலத்து மேல எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? போட்டோ எடுக்க தான் வந்தேன், திடீர்னு வந்துச்சு, நல்லாதான் பேச்சு கொடுக்குன்னு பார்த்தா கடிச்சு வச்சுட்டு. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு டைப்பா தான் இருக்கும், திடீர்னு கடிக்கும் அடிக்கும், மரத்துல இருந்து குதிக்கும். எங்க ஊர் ஒரு ஜாலியான ஊர். டாக்டர்கிட்ட போய் எதுவும் ஊசி எதுவும் போடணுமா? நல்ல கடியோ. இதான் நல்ல சான்ஸ். பாட்டி கடிச்சது ரொம்ப வலிக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு 1,00,000 கேட்போம், அப்படிதானே டெஸ்ட் வைக்க சொன்னா என் ஃப்ரெண்டு. சான்சி, எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணுமோ? தூக்கிட்டு போற அளவுக்கு தெம்பு இல்லை, வேணா கழுத்துல கயிறை கட்டி இழுத்துட்டு போறேன். இந்த பாட்டி கடிச்சது பாய்சன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், எனக்கு ஒரு 1,00,000 தர முடியுமா? ஏது இந்த 4 பல்லு மட்டும் வச்சிருக்கிறது இந்த பாட்டி கடிச்சது உனக்கு பாய்சன் ஆயிட்டு இதுக்கு 1,00,000 வேணுமாக்கும்? ஆமா, எப்படியும் அவ்வளோ அமௌண்ட் வந்துடும். அப்படி எனக்கு வீட்டில் யார்ட்டையும் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை, இனி ஏதாவது தப்பா நினைப்பாங்க. எனக்கு உங்களை விட்ட வேற ஃப்ரெண்டும் கிடையாது. இல்லை, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மெண்டல் மாதிரி தெரியுதோ? காது பெருசா வச்சிருந்தா அவ ஒரு பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களோ? என்ன ஜான்சி, எனக்காக நீங்க 1,00,000 கூட கடன் வாங்கி தர மாட்டீங்களா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீ அந்த பாட்டி கடிச்ச கடியில விஷம் பாய்ஞ்சி சாவு, நான் போறேன். இவ்வளவுதான் உங்க அன்பா? அன்பு கிடையாது, வம்பு கிடையாது. ஆளு மூஞ்சி பாரு, கிளவி கடிச்சதுல 1,00,000 ஆகுமாமே ஆஸ்பத்திரிக்கு. நல்ல கதை விடு. கொஞ்சம் இறக்கப்பட்டா ரொம்ப தான் ஓவரா பண்ணுதான்.
இவன் சரியான பணம் முடிங்கி வரல தெரியுதா? இவன் இருக்கிற ஏரியா பக்கமே தலை வச்சு படுத்துடக்கூடாது. சே, கரெக்டான ரீசன் சொல்லி கேட்டா தானே கொடுத்துருப்பா. லூசு மாதிரி உளறிட்டேனே. ஐயோ, இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாலே இவ பாஸ் ஆகணும்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சான்சி ஓடிரு ஓடி. ஐயோ, கோவலா படுதா. சரி, ஒரு 2-3 நாள் போட்டும், அப்புறம் வேற ஏதாவது காரணமா சொல்லி கேட்போம். ஒரு 10 டெஸ்ட் இவளுக்கு வைக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். இதுல 10லயும் இவ வந்து ஜெயிச்சிருவான்னு தான் நினைக்கேன். என்ன கடிச்சிட்டு எப்பா என்ன திரும்பி வந்திருக்கா. 1,00,000 தர முடியாது. உருண்டை மட்டும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன் வா. நல்ல ஊசி போடுவார். கைத்தாங்களா கூட்டு போறேன் வாங்க. இந்த பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. பாவமே தான் கூட்டு போறேன். இதை காரணமாக வச்சு திருப்பி துட்டுக்கிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்க பாரு ஒரு குழி, அதில் தள்ளிட்டு மண்ணலி போட்டு மூடிட்டு போயிடுவேன். கடவுளே, இங்கே என்ன நடக்கு? தோல்ல கை போட்டு கூட்டு போறா. சரியான ஆள். இவனை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க ஒரு படமே ஓட்டுதால. கள்ளி இருக்கட்டும், இது தெரியாத மாதிரியே நான் நடிச்சுக்கிறேன். ஓஹோ, எங்களுக்கு தெரியாம இங்க ஒரு படம் ஓட்டுதியா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம், உனக்கு எல்லாம் தெரியும். பயங்கரமான ஆளு நீ. பாட்டிலாம் கடிச்சா விஷமோ? சாதாரண பட்டி கடிச்சா விஷம் கிடையாது, இந்த மாதிரி மெண்டல் பட்டி கடிச்சா விஷம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஒரே ரொமான்ஸ் தான் போலையே. பயப்படலாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும். கள்ளி இவ சரியான ஸ்பீடு. சரி, எப்படியோ காதலாகி கல்யாணமாகி என் வீட்டுக்கே இவன் மருமகளாக வரட்டும். உடனே இதை கீதாக்காட்ட போய் சொல்லணும். இல்லைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிரும். கீதாக்கா ஒரே உமா கட்டி கடையிலே போய் செட்டில் ஆயிட்டு போல. பங்கஜம், நாளைக்கு ஒரு 200 ரூபாய் எனக்கு செலவுக்கு தாட்டி. 200 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன செலவு? மதிய சாப்பாடு கொண்டு போயிருது, காலையில சாப்பாடு சாப்பிட்டு போயிருது, ஆபீஸ்ல டீ காபி கொடுக்காங்க, அப்புறம் வண்டியில பெட்ரோல்லாம் நிரப்பியாச்சு. அப்புறம் என்ன செலவு வேண்டி கிடக்கு? இல்லைங்க, ஆபீஸ்ல ஒருத்தருடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் வருதான், அதனால ஆளுக்கு 200 ரூபா போட்டு ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. அப்படியா? சரி காலையில தாரேன். எப்பா, நீ வேலைக்கு போற, நீ சம்பாதிக்கிற, எதுக்குப்பா அம்மா கிட்ட இருந்து கெஞ்சிட்டு கிடக்க? அதானே, உனக்குன்னு தனியா எடுத்து வச்சுக்க வேண்டியதானப்பா. இவ்வளவு நல்ல மூட்டி விடுதாளுவோ. ஏன் அவர் என்கிட்ட எல்லா பைசாவும் கொண்டு கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கலையோ? சொல்லுப்பா, எதுக்கு அப்பப்பா அம்மா கிட்ட வாங்கிக்கிற? அதுவா, அது ஒண்ணுமில்ல. எனக்கு வந்து நான் வாங்குற சம்பளத்தை அப்படியே கொண்டு என் பொண்டாட்டி கையில கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது போக அப்படி கொடுத்தா மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். சம்பளத்தை அப்படியே பொண்டாட்டி கையில கொடுத்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் வீட்டு செலவுகளை எல்லாம் அவ பார்த்துக்கிடுவா. அவ என்னென்ன செலவாயிருக்குங்கிறதையும் என்கிட்ட சொல்லிடுவா. நான் எனக்கு என்ன தேவையோ அப்பப்போ அவட்ட காத்துக்கிடுவேன். இதுதான் ரொம்ப வருஷமா எங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. 18 வருஷமா இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்பா, எப்படிப்பா? அது நான் உங்க அம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அன்பு, பாசம். அது மட்டும் இல்லாம அம்மா தான் செலவெல்லாம் கரெக்டா கொண்டு போவா. ஏம்மா, நீ ஏதாவது உனக்கு சேலாததுன்னு எடுத்துக்கிட்டது அந்த துட்டுல? அதான் கிடையாது. அப்பா என்ன நம்பி கொடுக்காருங்கிறதுனால வீண் செலவை நான் எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு குறைச்சிக்கிட்டு இருப்பேன். ஒரு படத்துல வர்ற மாதிரி பிரபுவும் ரம்யா கிருஷ்ணனும் மாதிரி பட்ஜெட் போட்டு வாழ்றீங்க. அப்படி வாழ்ந்தாதான்டி உங்களை கரை சேர்க்க முடியும். 2 பேரும் இன்ஜினியரிங் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும். பிறகு முடியுமா? ஒரு ஆள் சம்பாத்தியத்துல எப்படிமா குடும்பம் நடத்த முடியும்? ஆமா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு மூத்தவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்ப சும்மா இருப்பா, எந்த நேரமும் மாப்பிள்ளனே பேசாதுங்க, பயமா இருக்கு. ஏட்டி, நான் பயப்படாத பயமாட்டி? எனக்கெல்லாம் கல்யாணமே வேண்டான்னு என்ன ஆளு கழுதுன்னு தெரியுமா? ஆனா எனக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு நாள் கூட உங்க அப்பா விட்டு நான் இருக்கவே மாட்டேன். அப்பா மாதிரி எல்லாருக்கும் புருஷன் கிடைக்காதுலாமா? அப்பா மாதிரி நல்ல குணம் உள்ள ஆளாதான் உங்களுக்கு எல்லாம் பார்ப்போம். சரிம்மா, கல்யாணத்துல பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. காபி போட்டு கொண்டு வாப்பா, கல்யாணம்னாலே பயமா இருக்கு. இப்ப எல்லாம் சொல்லுவீங்க டி, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மையை பார்க்க வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா, ஏம்மா என் புருஷன் சாப்பிடாம இருப்பாருமா, என் புருஷனை பார்க்கணுமா அப்படின்ட்டு ஓடுவாளுவ. ஏம்மா, எனக்கெல்லாம் உள்ளூர்ல தான்மா மாப்பிள்ளை வேணும். ஏம்மா, எனக்கும் தான்மா, வேற வெளியூர்ல எல்லாம் வேண்டாம், எனக்குள்ளே பாரு. உள்ளூர்ல மாப்பிள்ளை பார்க்கணுமா? உள்ளூர்ல படிங்கட்டி. ஏம்மா, இசை டெய்லி ஒரே அழுகமா. ஏம்மா? ஏம்மா, விஷால் இருக்காம்ல, விஷால் தானே இசையோட பெரியம்மா பையன், அவன் நிறைய ஹெல்ப் பண்ணான். வீடு அது இதுன்னெலாம் சொல்லி வாடகை வீடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தானா. நல்ல ஃப்ரிட்ஜு சோஃபா எல்லாம் போட்டு. இப்போ திடீர்னு அவங்க முதல்ல இருந்தாங்களாம்மா ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டை ரெடி பண்ணி இங்கே இருங்க, இதுதான் உங்களுடைய சொந்த இடம், இங்கே தான் இருக்கணும், நீ தான் என்ன வேலை பார்த்து இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், டைல்ஸ் போடணும், அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு விட்டுட்டானா. ஒரே அழுக.
அவன் ஏன் அப்படி பண்ணுதான்? உனக்கு புரியலையாம்மா? இவங்க ரொம்ப ஆடம்பரத்துக்கு வாயை பிளந்துட்டாங்கம்மா. அப்புறம் அவன் பார்த்துருக்கான், இப்படியே விட்டா நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்டயும் காசு இருக்கணும்ல. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவனுக்கு பிரச்சனை ஆயிரும். அது போக இசை கொஞ்சம் ஓவரா ஆட ஆரம்பிச்சிட்டாம்மா. புது ட்ரெஸ்ஸு அது இதுன்னு போட்டுக்கிட்டு படிப்புல சுத்தமா கவனமே கிடையாது. எங்க இங்கிலீஷ் மேம் எப்ப பத்தில உள்ள முட்டை இசைன்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவமே. அதனால அவன் என்ன நினைச்சானோ தெரியல, எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டான் போல. இப்ப பழைய வீட்டுக்குன்னு ஒரு 2 நாளையில போகணுமா, அழுதுட்டு இருக்கா. அவ சொல்றா, இதெல்லாம் எனக்கு முதல்ல காமிக்காமலே இருந்திருக்கலாம், ஆசை காட்டி ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படிங்க. அந்த பிள்ளை சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான். கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கினா கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன விவரம் இருக்கும். சரி கழுதையுமா, நல்லா படிக்க சொல்லு. படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் அம்மா அப்பாவை பார்க்க சொல்லு. அவ ஒத்த பிள்ளை தானே. இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அவளுக்கு. ஆமாம்மா, படிப்பு தான் உயர்த்தும். நல்லா படிச்சிருங்க சரியா? சரிப்பா. எவ்வளவு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பத்தியா? ஆமா மாதிரி சூப்பரா இருக்கு. சரிவா உள்ள போலாம். நிறைய பேர் வந்திருக்காங்களே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வெக்கப்பட என்ன இருக்கு, எல்லாமே நம்ம ஈஸ்வரியத்தை கூட பிச்சை எடுக்கிறவங்க தான். நைட் ஆனதும் பார்ட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லபடியா கிளம்பி வந்திருக்காங்க. வா போலாம். எம்மணி ரொம்ப அழகா இருக்க. மாறி ரேகாவின்னு காணுமே. சொரிய வருவானாட்டி? சொரிய தானே கூப்பிட்டுருக்கேன், கண்டிப்பா வருவாரு. இல்ல மாறி, நீ வந்திருக்கியா? இன்னைக்கு ஈஸ்வரியத்துக்கு பிறந்த நாள். தெரியும்ல, நாங்களே அவங்க வீட்டுல தானே இருக்கோம். மொயினி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சொரியா, நீ நல்லா இருக்கியா? எங்க நல்லா இருக்க. எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க. இன்னைக்கு எங்க அம்மா போவே கூடாதுன்னு ரொம்ப சண்டை. நான் அடம் பிடிச்சு வந்துட்டேன். நல்ல நல்ல சாப்பாடுலாம் போடுதாங்க, வராம இருக்க முடியுமா? ஒழுங்கா படிக்கியா? பரவாயில்லம்மா படிக்கும்ல. ஏம்ல வீட்டுக்கே வரமாட்டுக்க, அம்மா பாவம்ல. அம்மா ஒழுங்கா இருந்தா நான் ஏன் வராம இருக்க போறேன்? அம்மா சும்மா வம்பளத்துக்கிட்டு இருப்பா, அது எனக்கு இன்னும் எரிச்சல் தான் வரும். பேசாம மைனியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடல. கொஞ்ச நாள் போட்டும், அம்மா சரியாகட்டும். அம்மாவுக்கு இப்பவுமே ரொம்ப வயசாயிட்டு. நீ என்ன அம்மா செத்ததுக்கு அப்புறமா வரப்போற? பெரிய ஆள் மாதிரி பேசாதஎன்ன, சின்ன பையன் மாதிரி இருந்துக்கோ. இல்லை யோசிச்சு பாரு, அம்மா நமக்காக தானே கஷ்டப்படுதா. ரோடா போய் மீன் விற்று நம்மளை நல்லபடியாக படிக்க வச்சிருக்கா. பாவம்ல. ஏதோ நீ லவ் மேரேஜ் படிக்கிட்டேன்னு அவளுக்கு உன் மேலே கோவம். அதுக்குன்னு நீ அம்மாவை ஒதுக்கி வைக்கிறது தப்பு. நீ அம்மாவை பார்க்கறதுக்கு வா, தினமும் வீட்டுக்கு வந்துட்டு போ. இல்ல லூசு மாதிரி பேசாத. அம்மா என்ன சொல்லுதா, ரேக்காவை விட்டுட்டு வாங்க. அது எப்படி கல்யாணம் பண்ண பிள்ளைய விட்டு வர முடியும்? அதுக்காக தானே நான் கோவப்பட்டு வராம இருக்கேன். அது என்னமும் சொல்லிட்டு போட்டும். நீ வந்து பார்த்துட்டு போ. அப்படிதான் அம்மா மனசை மாற்ற முடியும். நீ ஒதுங்கி இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு உன் மேலே கோவம் அதிகமாக தான் ஆகும். சரி வா போவோம். ஐயா ஐயா, சொரியா தான் வந்தாச்சு. என்னப்பா சொரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு ஈஸ்வரியத்தை. பிறந்த நல்லா சிறப்பாக கொண்டாடுறீங்க போலயே. இதுக்கே ஏகப்பட்ட செலவாயிருக்கும் போலயே. லைட்டு, ஹோட்டல், நைட்டு. ஆமாப்பா, ஒரு 3 லட்சம் போல காலி ஆயிட்டு. என்ன செய்ய முடியும்? வந்த எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும், கோயில் அன்னதானம் போட்டேன், அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வாடகை, அப்படி இப்படின்னு 3 லட்சம் ஆயிட்டு. அப்பா, என்னுடைய மொத்த படிப்பே முடிச்சிடலாமே இந்த 3 லட்சத்துல. கவலைப்படாதப்பா, உனக்கு சேர்த்து பீஸ் கட்டுறதுக்கு இருளாயிட்ட சொல்லிட்டேன். அவ கட்டிடுவா சரியா? ரொம்ப நன்றி த. ஹாப்பி பர்த்டே ஈஸ்வரி அம்மா. இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டாங்க. நமக்குள்ள என்னமா இருக்கு, இதெல்லாம் எதுக்கு? எங்க 2 பேரால எந்த கிஃப்ட் வாங்கிடுங்க. சரிம்மா சரி, வாங்க கேக் வெட்டுவோம். எல்லாரும் பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to ஈஸ்வரி அத்தை. எத்தனை பேர் வந்தாலும் நீங்க 3 பேர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி கேக் வெட்டியாச்சு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் வந்திருக்காளுவ. எல்லாம் பிச்சை எடுக்கிற கோஷ்டி தான். ஆனா சுடிதாரு சாரின்னு கலக்கிருக்காளுக. இங்க நிக்கிறவங்க எல்லாம் பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரியே தெரியல ஈஸ்வரி அம்மா. இம்மா பிச்சைக்காரங்களுக்கும் 2 வாழ்க்கை இருக்குமா. இந்த பிச்சைக்காரன் படத்துல வர்ற மாதிரி தான். பகல் பூரா அழுக்கு கோலமா பிச்சை எடுப்பாளுவோ. அதுக்கப்புறம் சாயந்தரம் நல்லா போய் குளிச்சு முழுவி நல்ல சுத்தபத்தமாக இருப்பாளுவோ. நிறைய பேருக்கு வீடெல்லாம் இருக்குமா, வீடெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுக்க வராளுவோ. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்கம்மா, உண்மை சம்பவம்மா. ஒரு பொம்பளை ஆள், அதுக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். அது காதில் தங்க கமல் போட்டிருக்கு, மூக்குத்திலாம் போட்டிருக்கு. சாயந்தரம் ஆனதும் நல்ல
ஒரு பழைய சேலை எடுத்து கட்டிட்டு வந்து உட்காந்துருது. நல்ல பிச்சை வாங்கிட்டு அப்புறமா சாயந்தரம் வீட்டில் போய் குளிச்சுட்டு வீட்டில் போய் இருந்துக்கிடுது. அதுக்கு வீடு புருஷன் பிள்ளைகள் எல்லாமே இருக்கு. ஆனால் பிச்சை எடுக்கிறத ஒரு ஹாபியாவா இல்லைன்னா அதுக்கு வந்து நல்லா இருக்கான்னு தெரியல, அதை ஒரு வேலையாவே பண்ணுது. அதை பார்த்தா நானே வந்தேன். நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ அந்த லிஸ்ட்ல ஆம்பளையாலும் போட்டி போட்டு வர ஆரம்பிச்சிட்டாவோமா. ஒரு 70 வயசுக்கு மேலே உள்ள தாத்தாக்கள்லாம் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரான கோயிலை பிச்சை எடுக்க வந்து உட்காந்துருதாவுமா. உண்மைக்குமே நடக்குமா? உண்மையிலே நடக்கு. பிச்சை கதையெல்லாம் விடு, வா பார்ட்டியை கொண்டாடுவோம். ஆமா ஆமா, பார்ட்டி பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஈஸ்வரியத்தை என்ன சாப்பாடெல்லாம் போட்டிருக்கீங்க? அது ஏதோ பப்பை குப்பை முறையாம எல்லாம் இருக்குப்பா. புரோட்டா, பிரியாணி, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறமா காய்கறி சாதம் எல்லாம் இருக்கு. என்ன வேணுமோ போட்டு சாப்பிட்டுடுங்க. மிச்ச மீதியை இப்போ வீட்டுக்கு கொண்டு போய் தும்போம். இன்னைக்கு ஒரு பொடி